பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பஞ்சம் கொண்டும் வறுமையை கொண்டும் சோதிக்கப்படும் மனிதர்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்வத பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அளவு எடையில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான். அல் குர்ஆன் சூரா 83 வசனம் 1. நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் எதையாவது எடை போட்டால் அதை சற்று கூட்டிக் கொடுங்கள், அதிகப்படுத்துங்கள். அறிவிப்பாளர் ஹத்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் இப்னு மாஜா ஷரீஃப் 2222 ஹதீஸ். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 5 குற்றங்களுக்கு 5 தண்டனைகள் உண்டு என்று கூற, மக்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அந்த 5க்கு 5 என்பது என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள் பதிலளித்தார்கள், அதில் 1, எந்த சமூகம் வியாபாரத்தில் அளவை குறைத்து மோசடி செய்வார்களோ விளைச்சலை அவர்களிடமிருந்து தடுத்து பஞ்சத்தால் பிடிக்கப்படுவார்கள். அறிவிப்பாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் மஜ்மஉ ஸவாயித் பக்கம் 4138. நல்லோர்களது நற்சொற்கள். மக்களே, உங்களுக்கு முன்னிருந்த மக்கள் அழிந்து போன 2 விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுள்ளீர்கள். அவைகளாவன இந்த அளவுகோலும் இந்த தராசும் தான் என்று ஹத்ரத் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள். அளவு நிறுவை போன்றவற்றில் மோசடி செய்யும் இப்பண்பாளர்களுக்கு அல்லாஹ் உலகில் பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான்.